வணக்கம், விவேக் குக்கிங் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற உணவு குறிப்பு பார்த்தீங்கன்னா புத்தாண்டு ஸ்பெஷல் ரெட் வெல்வெட் கேக் செய்ய போகிறோம். அதுக்கு செய்ய தேவையான பொருட்கள் பார்த்துக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ரெட் வெல்வெட் கப் கேக் செய்ய முதல்ல மாவை சலிக்க போகிறோம். சலாடில் 115 கிராம் அளவுள்ள மைதா மாவை சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா 12 கிராம் அளவுள்ள கொக்கோ பவுடரை சேர்த்துக்கோங்க. உப்பு ஒரு கிராம் அளவு சேர்த்துக்கோங்க. பேக்கிங் சோடா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா சலிச்சுக்கோங்க. மாவை நல்லா சலிச்சாச்சு. சலிச்ச மாவை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம பட்டரை க்ரீம் பண்ண போகிறோம். ஒரு பவுலில் 60 கிராம் அளவுள்ள பட்டரை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு உங்கள் வீட்டில் இருக்க எக் பீட்டர்லையோ இல்லை ஹேண்ட் பீட்டரையோ வச்சு நல்லா க்ரீம் பண்ணிக்கோங்க. க்ரீம் பண்ண பிறகு ஸ்பேத்துலாவிலே ஒரு ஸ்பூன்லேயே ஓரங்கள் இருக்கலாம் எடுத்து வச்சு சென்டர் நடுவில் வச்சுட்டு மறுபடியும் க்ரீம் பண்ணுங்கள். க்ரீம் ஆகிடுச்சு. க்ரீம் ஆனதுக்கப்புறமா 150 கிராம் அளவுள்ள பவுட்ரு பண்ண ஜீனியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா க்ரீம் பண்ணுங்கள். அதே மாதிரி மீதம் உள்ள பவுட்ரு பண்ண ஜீனியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துடுங்க. நல்லா க்ரீம் ஆகிடுச்சு. க்ரீம் ஆனதுக்கப்புறமா ஒரு முட்டையை அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. முட்டையும் பட்டும் நல்லா சேர்ந்து நல்லா க்ரீமி டெக்ஸ்சரில் வரணும். க்ரீமி டெக்ஸ்சர் வந்ததுக்கப்புறமா 110 ml அளவு உள்ள பட்டர் மில்கை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மீதம் உள்ள பட்டர் மில்கை சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. வெண்ணிலா எசன்ஸ் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நம்ம ஏற்கனவே சளிச்சு வச்ச மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு பீட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மீதம் உள்ளது சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. லம்ஸ் இல்லாமல் நல்லா பீட் பண்ணிடுங்க. நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா 110 ml அளவு உள்ள வெஜிடபிள் ஆயில் சேர்த்துக்கோங்க. வெஜிடபிள் ஆயில் கிடைக்காதவங்க சன்ஃப்ளவர் ஆயிலை யூஸ் பண்ணிக்கோங்க. சரி, நல்லா பீட் பண்ணிடுங்க. வினிகர் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. ரெட் ஃபுட் கலர் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. கேக் பேட்டர் ஆனது ஃபுல்லாக ரெட் கலர் வர வரைக்கும் நல்லா பீட் பண்ணிடுங்க. எல்லாம் நல்லா கலக்கணும். கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஃபுட் கலரை ஆட் பண்ணிக்கோங்க. ரெட் ஃபுட் கலரை ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணிடுங்க. ரெட் வெல்வெட் கப் கேக் பேட்டரான ரெடி ஆகிடுச்சு. ரெடியான பேட்டரை ட்ரேயில் கப் கேக் ரேப்பரை வச்சுக்கோங்க. வச்சுட்டு முக்கால்வாசி அளவு ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணதுக்கப்புறம் நல்லா டேப் பண்ணிக்கோங்க. டேப் எதுக்கு பண்ணுறோன்னா அந்த ஏர் பபுள்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்காண்டி டேப் பண்ணுறோம். அடுத்து நம்ம அவனை ப்ரீஹீட் பண்ண போகிறோம். உங்கள் வீட்டில் இருக்கிற ஓடிஜியில் கன்வெக்ஷன் மோட் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணதுக்கப்புறமா 190 டிகிரி செல்சியஸ் வச்சுக்கோங்க. டபுள் ஃப்ளேமன் செட் பண்ணிக்கோங்க. ஒரு 20 நிமிஷம் அவனை ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. அவன் ப்ரீஹீட் ஆகிடுச்சு. ப்ரீஹீட் ஆனதுக்கப்புறமா ட்ரேயை அவனில் வச்சுக்கோங்க. அவனில் வச்சுட்டு 180 டிகிரி செல்சியஸ் வச்சுட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு வரைக்கும் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. ரெட் வெல்வெட் கப் கேக் ரெடி ஆகிடுச்சு. எப்படி பார்க்கறனா உங்கள் வீட்டில் டூத் பிக்கோ இல்லாட்டி ஒரு குச்சியை வச்சு குத்தி பார்த்தீங்கன்னா கேக் அந்த குச்சியில் ஒட்டக்கூடாது.
ரெட் வெல்வெட் கப் கேக்கானது ரெடி ஆயிடுச்சு. வர இருக்கிற நியூ இயருக்கு இந்த கப் கேக்கை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.